கவுண்டமணி சார்லாம் அந்த கதையெல்லாம் கேட்க மாட்டார். ரவி நீ பின்னிட்டு பார்த்து அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் 3 நாள் என்னமோ வாங்கினேன். 3 நாள் ஏன்னா டே பேசிஸில் சம்பளம் அவருக்கு 3 நாள் வாங்கிட்டு படம் பூரா வரும் ஒரு நாட்டாமையில். 3 நாளில் வாங்கிட்டு டபுள் ஆக்ஷன்லாம் வேறு எடுத்து என்ன நினச்சிட்ட நீ இனிமேல் உன் படத்துக்கு வந்தால் நீ இந்த டே சம்பளமே கிடையாது, ஒரு படத்துக்கு சம்பளம் தான் அப்படின்னு சொல்லி நீ தான் 3 நாள் பண்ணிட்டு நீ படம் பூரா வச்சுட்டேன்னு. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக படம் பூரா அந்த நிறைய முக்கியமான சீன்லலாம் வருவார், தீர்ப்பு சொல்கிற இடத்துல வருவார். அங்கே இந்த கேரக்டரை வச்சு அப்படி வைப் பண்ணி விட்டுருப்பேன். யார் பெரிய கேரக்டர் வந்து தீர்ப்பு சொல்கிறது அப்படி வேணான்னு போடுறத வந்து அங்கே அதை வந்து கவுண்டமணி சார் வந்தவொடனே மத்தியானம் லஞ்சு போனப்பா பார்த்தினே காலேருந்து 4 சீன் எடுத்துட்டேன் ரசிக்குதியா அப்படின்னு. சார் ஒரே ஒரு ஷாட்டிங்க சும்மா நில்லுங்க, ஒரு ஷாக்கு மட்டும் கொடுங்க. வாப்பா சரத்குமார் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்க வச்சு ஹேங் பண்ணி அவருக்கு சிம்பிள். அவர் போகும்போது பக்கத்தில் நிற்பார். எதுக்கு அந்த ஷாக்கு அப்படின்னு படம் பாருங்கண்ணே தெரியும். அடப்பாவி முக்கியமான சீன்லலாம் அப்புறம் அந்த பெரியவர்கிட்ட அற வாங்குற சீன் இருக்கும், கொய்னு சவுண்டு. இன்னைக்கு எல்லாரும் போடுறாங்க அந்த சவுண்டு. அந்த சவுண்டு வந்தது ஒரு பெரிய கதை.